பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு டேக் ஓகே எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். இட்ஸ் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா. இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜேகேவும் டேவும் ரொம்ப அழகா ரொம்ப நிம்மதியாக அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6:30 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 ஆகுது. ஆனால் 2 பேரும் எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. மார்னிங் 10:30 ஆகுது. டே அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான். ஜேகேவோட ஹேண்டை அப்படியே விரலோட விரல் கோர்த்து அவனுடைய பெல்லி மேலே வச்சுட்டு ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். இப்போது அந்த விண்டோ ஸ்க்ரீன் அப்படியே காற்றுல அசைஞ்சு அந்த சன்லைட் ஸ்ட்ரெயிட்டாக டேவோட ஃபேஸ் மேலே வந்து படுது. டே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெளிய ஸ்டார்ட் ஆகுறான். ஏன்னா அந்த சன்லைட் அவன் ஃபேஸை டிஸ்டர்ப் பண்ணுது, அவனை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அவனுடைய ஐஸ் அவனுடைய ஸ்டொமக் கிட்ட தான் போகுது. ஜேகேவோட ஹேண்ட் அப்படியே விரலோட விரக்கோர்த்து அவனுடைய பெல்லி மேலே வச்சுட்டு அவ்வளோ அழகா ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு அதை பார்த்த செகண்ட் ஒரு குட்டி ஸ்மைல் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக டேர்ன் பண்ணா நம்ம ஜேகே தான் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக நெளிகிறான். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவனுடைய ஹேரை அப்படியே தடவி கொடுத்து தூங்க வைக்கிறான். தூங்க வச்சுட்டு அவனுடைய அந்த ஒரு ஹேண்டை அவனுடைய ஹெட்டுக்கு கொடுத்துட்டு அப்படி ஜேகேவை வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே இப்போ வரைக்கும் டேவோட ஹேண்டை விடவே இல்லை. அப்படியே விரலோட விரல் கோர்த்த மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். டே அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோட பார்க்குறான். ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ்ட் ட்ராப் அவுட் ஆகுது. ஜேகே இப்படி தூங்குறத பார்க்கும்போது அவனுக்கு அந்த சின்ன வயசு தான் ஞாபகம் வருது. டே அவ்வளோ அழகா ஸ்டோரி சொல்லி தூங்க வைப்பான். ஆனால் டேவோட ஹேண்டை விடவே மாட்டான். அப்படியே விரலோட விரல் கோர்த்து ரொம்ப க்யூட்டாக அப்படியே டேவோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு தான் தூங்குவான். அதே மாதிரி இப்போ தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு குட்டி ஸ்மைல், ஐஸ் ஃபுல்லாக டேயர்ஸ், ரொம்ப ஸ்லோவாக அப்படியே பெண்ட் பண்ணி அவனுடைய ஹேர் அப்படியே கோதி விட்டு அவனுடைய ஃபோர்ஹெட்டில் ரொம்ப ஸ்லோவாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு சாரிடா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் சத்தியமாக இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். உன்னை விட்டுட்டு போகணும்னு நான் யோசிக்கவே மாட்டேன். நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை மீறினது தப்பு தான். அதான் இப்போ சொல்கிறேன், உன்னை விட்டு போக மாட்டேன். நீ எதை நினச்சும் பயப்படாத. நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன். ஐம் சாரி, உன்னை நிறையா கஷ்டப்படுத்திட்டேன். ஐம் சாரி. என்னை மன்னிச்சிட்டியா? என்னை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிப்பல்ல? ஜேகே, நான் உன்னை வேணான்னு சொல்லும்போது நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல? அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சது ஜேகே. நான் இவ்வளோ நாளாக ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கேன்ல. நான் என் அம்மாவை பற்றி மட்டும்தான் யோசித்தேன். ஆனால் நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை ஜேகே. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் உன்னை பற்றி யோசிக்கலை. நீ எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ சந்தோஷமாக இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருந்தேன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜேகே, இதுக்கப்புறம் உன் வாயிலிருந்து நான் வேணான்னு சொல்லாத ஜேகே. ஏன்னு தெரியல, நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், உன்னை
உன்னை அடிச்சிருக்கேன், திட்டியிருக்கேன், பயங்கரமாக அசிங்கப்படுத்தியிருக்கேன். நீ வேணாம் வேணாம்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு பெருசாகவே எதுவுமே தெரியல ஜெகே. எனக்கு எதுவுமே தெரியல. அதான் நேற்று நீ என் கண்ணை பார்த்து பேபி என்கிட்ட கொடுத்துரு, நீ எனக்கு வேணாம், இதுக்கப்புறம் என்னோட லைஃப்லேயும் சரி பேபியோட லைஃப்லேயும் சரி நீ இருக்கவே வேணாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னல. செத்துட்டேன்டா, செத்துட்டேன். எனக்கு அப்படியே இந்த இந்த உலகமே அப்படியே அப்படியே நின்று நின்று போன மாதிரி இருந்தது. உண்மையை சொல்லனா என்னால் மூச்சே விட முடியல. அப்படியே மூச்செல்லாம் அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு போயிடுச்சு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் உன்னை வேணாம் வேணான்னு சொல்லும்போது உனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். உனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் செத்துக்கிட்டு இருந்திருப்பல்ல. கண்டிப்பாக நான் செத்துட்டேன். நீ சொன்ன அடுத்த செகண்ட் நான் செத்துட்டேன். என்னால் இப்போ கூட அதை யோசிக்கவே முடியல. ஏன்னு தெரியல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஜேகே, இன்னொரு வாட்டி என்கிட்ட அப்படி சொல்லாத ஜேகே. தப்பு தான், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என்கிட்ட ஒரே ஒரு வாட்டி தான் சொன்னேன். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எங்க அவ்வளோதானா? எல்லாமே முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் ஏன் ஜேகே என்னோட குக்கி என்கிட்ட இருக்க மாட்டானா? என் கூட இருக்க மாட்டானா? நான் என்ன தப்பு பண்ணாலும் ஐ லவ் யூ பாப்பா, ஐ லவ் யூ, நீ வேணும் நீ வேணும்னு என் பின்னாடி வரமாட்டானா அப்படின்னாலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஜேகே. அப்படியே எனக்கு ஒரு இருட்டறையில் ஒரு செகண்டில் என்னை கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப பயந்துட்டேன் ஜேகே, ரொம்ப பயந்துட்டேன். இவ்வளோ நாளா நீ இல்லாமல் இருந்துடலான்னு நினச்சேன். அண்ணா நீ என்கிட்ட என்ன வேணான்னு சொன்ன அடுத்த செகண்ட் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது ஜேகே, இருக்கவே முடியாது. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நானும் இவ்வளோ நாளா நீ எப்படி என் கூட தான் இருப்ப, நான் என்ன பேசினாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் என்னை விட்டு போகிறேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்னால் வேறு எதையுமே யோசிக்க முடியல. எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு தோணுச்சு. அந்த செகண்ட் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி அழுகணும்னு தோணுச்சு. ரொம்ப பயந்துட்டேன் ஜேகே, ரொம்ப பயந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகணும்னு யோசிக்காத. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் உன்னை பற்றி யோசிக்காம இருந்தது தப்பு தான். ஆனால் என்னை விட்டு போகணும்னு மட்டும் சொல்லாத. எனக்கு பயமா இருக்கு ஜேகே. நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது ஜேகே. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. கண்டிப்பா செத்துருவேன்டா, செத்தே போயிடுவேன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. ஜேகே ஜேகே, நீ நீ தூங்கலையா? நீ நீ தூங்கிட்டு தானே இருந்த? இல்லை, தூங்கலை. எப்போவே எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் உன் கையை விட்டுட்டு எந்திரிச்சு போக மனசில்லை.
அதான் உன் கையை பிடிச்சிட்டே படுத்துட்டு இருந்தேன். ஜேகே, ஜேகே, என்கிட்ட இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதடா. சாரி. சாரி பாப்பா. சத்தியமாக இன்னொரு வாட்டி நான் அப்படி சொல்ல மாட்டேன். என் உசிரே நீ தான்டா. நிஜமா அப்படி நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டல்ல, இது எல்லாமே என்னால தானே. ரொம்ப கஷ்டப்பட்டியா? சாரிடா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் டீயோட சீக்ஸில் வச்சு அவனுடைய டியர்ஸை அவனுடைய தம் ஃபிங்கரை வச்சு அவ்வளோ அழகாக அந்த டியர்ஸை அப்படியே ஒயிட் பண்ணி விடுறான். அப்படியே ஐஸை பிளெண்ட் பண்ணாமல் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டல. எனக்கு தெரியும் நீயும் நல்லா பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னால் மட்டும் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும் சொல்ல? அப்படி சொன்னாலாவது நான் உன் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளில சொல்லவே ஒன்று தான் அப்படி சொன்னேன். நான் வேணும்னு சொல்லலை. வேணும்னு சொல்லலை பாப்பா. ஐம் சாரி. சாரிடா. அது உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கோன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஐம் சாரி. ரொம்ப கஷ்டப்பட்டியா? ஜேகே, ஜேகே, எப்படி ஜேகே உன்னால் இப்போ கூட என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியுது. ஆனால் நான் உன்னை இந்த மாதிரி இல்லை ஜேகே. நான் என்னை சுற்றி இருக்கவங்கள என் அம்மாவை பற்றி மட்டும்தான் நான் யோசித்தேன். ஆனால் நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை. ஐம் சாரிடா. சாரி. நானும் உன்னை வேணாம் வேணான்னு சொல்லும்போது உனக்கும் இப்படி தானே வலிச்சிருக்கும். நீ இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்ப. அது இந்த மறுமண்டைக்கு புரியவே இல்லை ஜேகே. என்ன பண்ணுற? இல்லை ஜேகே, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தியிருப்பேன். ஆனால் அது எதையுமே மனசில் வச்சுக்காம நீ ஒரு வாட்டி என்கிட்ட என்னை வேணான்னு சொன்னதுக்கு நான் ஃபீல் பண்ணுவேன்னு யோசிக்கிறேன். இப்படிடா இப்போ கூட என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். I love you. ஜேகே, I love you. சத்தியமா நீ என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு உன்னை தவிர வேறு எதுவுமே தெரியாது. தெரியவும் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ சிரிச்சுட்டே இருக்கணும். உன் கண்ணிலேருந்து டீயர்ஸ் வரவே கூடாது. அதுவும் என்னால் வரவே கூடாது. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட நெக்குக்கு 2 ஹேண்டையும் போட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப க்யூட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இப்போது அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு, ஏய் என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி அழுகிற? இல்லை, நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல. யார் சொன்னா? எனக்கு தெரியும். நீ என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லும் போது எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டி நான் உன்னை எவ்வளோ வாட்டி, எத்தனை வாட்டி நீ வேணான்னு சொல்லியிருப்ப. அப்பெல்லாம் எனக்கு கஷ்டமாகவே இல்லைடா. சீரியஸாகவே எனக்கு பெருசாகவே தெரியல. நீ போய் சொல்கிற தானே? யார் சொன்னா?
எனக்கு நம்பிக்கை இருந்தது. என் பாப்பாவோட மனசுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ம் இதை பாரு, நீ யாரை வேணாலும் டேட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் உன் மனசுக்குள்ள எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கல்ல, அந்த இடத்துல நீ வேறு யாரையுமே வைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ம் அந்த நம்பிக்கையில் தான் உன் பின்னாடி திருப்பி 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 வந்துட்டே இருந்தேன். நீ எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் திருப்பி திருப்பி நான் உன்கிட்ட வந்துட்டு இருந்தேன். உன் வாய் தான் சொல்லுது நான் வேணான்னு. அண்ணா, உன் கண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு எனக்கு கிஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் வருவேன், எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனல, அதே கண்ணு, அதே லவ். ஒவ்வொரு வாட்டியும் நீ என்னை வேணாம் வேணான்னு சொல்லும் போதெல்லாம் அந்த கண்ணில் நான் பார்த்துருக்கேன். என்னை விட்டுறாதடா, என்னை விட்டுறாத அப்படின்னு சொன்ன மாதிரியே இருக்கும். அதனால தான் திருப்பி திருப்பி வந்துட்டே இருந்தேன். பாப்பா, இதை பாரு, நீ ஏன் இதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உன்னை பற்றி மட்டுமே யோசிக்க முடியல. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்த பற்றியும் யோசிக்கிறேன். ஆனால் என்னால் உன்ன மாதிரி இருக்க முடியல. நீ ஏன் எனக்கு இவ்வளோ பண்ணுற? ஏன் இவ்வளோ காதல்? நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த வார்த்தை பேச விடவே மாட்டேங்கிறான். அவனுடைய ஒரு ஃபிங்கரை எடுத்துகிட்டு போய் டீயோட லிப்ஸ் மேலே வச்சு அவன் ஸ்டாப் பண்ணி அந்த ஃபிங்கர் மேலே அந்த லிப்ஸ் மேலே ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக டச் ஆகுது. அப்படி கிஸ் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ. இதை பாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ என்னை வேணான்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. ஆனால் நான் உன்னை வேணான்னு சொன்னதுக்கு ரீசன் இல்லை. அது உன்னை எவ்வளோ காயப்படுத்தியிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை விட நீ தான் கஷ்டப்பட்டிருப்ப ரொம்ப. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இந்த சாரி. ஜேகே, ஐம் சாரி. இதுக்கப்புறம் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு எப்பயுமே நீங்கள் 2 பேரும் வேணும். அதுவும் நீ வேணும். நான் இருக்கணும்னா நீ வேணும். நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. உன்னை இப்படி பார்த்துட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துட்டே இருக்கணும். உன்னை பார்த்துட்டே செத்துறணும். அவ்வளோதான். I love you. I love you too. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவ்வளோ க்யூட்டாக அவனுடைய ஃபோர்கிட்டையும் இவனுடைய ஃபோர்கிட்டையும் அட்டாச் பண்ணிக்கிறான். அவ்வளோ அழகாக ஐட்டோ கனெக்ட் ஆகுது. ஒரு குட்டி ஸ்மைல், ஐஸ் ஃபுல்லாக டேஸ். அவனுடைய இன்னொரு ஹேண்ட் ஜேகேவோட அவனுடைய ஃபோர்கிட்டையும் இவனுடைய ஃபோர்கிட்டையும் அட்டாச் பண்ணிக்கிறான். ஐஸ் ஃபுல்லாக டேஸ், ஒரு குட்டி ஸ்மைல், க்யூட்டாக ஐட்டோ கனெக்ட் ஆகுது. ஜேகேவோட ஹேண்ட் டேவோட பெல்லி மேலே இருக்குது. இந்த டைமில் பார்த்து பேபி அவ்வளோ அழகாக மூவ் ஆகுது. ஜேகே அப்படி க்யூட்டாக அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படி டீயர் ஸ்ட்ரோப் அவுட் ஆகுது. ஜேகே, நான் ஃபீல் பண்ணேன். பேபி மூவ் ஆச்சுல்ல? ஆமாண்டா, பேபி மூவ் ஆச்சுல்ல? பாரு பாரு. என்னாச்சு? பாப்பா என்னாச்சு?
ஒன்றும் இல்லை ஜேகே. அது அப்பப்போ இப்படி தான் லைட்டாக வலிக்கும். ஆனால் இப்போ ஓகே தான். இல்லை இல்லை, ஓகே தானே உனக்கு? ம். ஆனால் டாக்டர் இன்னும் டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்குள்ளே எப்படி இப்படி? ஏ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஜேகே. பேபி மூவ் ஆச்சுல்ல. ஆ, எ- எ- என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் அப்படியே க்யூட்டாக ரொம்ப ஸ்லோவாக எந்திரிச்சு உட்காடுறான். செக்கி சடனாக எந்திரிச்சு உட்காந்துட்டு அவனுடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட டீயோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு, பாப்பா ஒன்றும் இல்லைல்ல, என்ன என்ன ஒரு மாதிரி பண்ணுற? எதுவும் இல்லைல்ல, வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமா? இங்கே தானே பக்கத்தில் தானே ஹாஸ்பிட்டல், வா வா போகலாம். ஜெக்கே எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அது பேபி மூவ் ஆச்சல்ல, அதனால தான் அப்படி இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உண்மையாவா? நீ ஓகே தானே? நீ நீ ஓகே தானே? நான் ஓகே தான். ஆ, என்ன? இல்லை இல்லை, வா வா ஹாஸ்பிட்டல் போகலாம். இரு, நான் கேப் புக் பண்ணுறேன். ஜெக்கே எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, சொன்னா கேளு. இல்லை வேணாம், வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேப் புக் பண்ணுறான். டே அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். ஏன்டா எனக்கு இவ்வளோ இந்த அளவுக்கு காதலிக்கிற? நான் அப்படி உனக்கு என்ன பண்ணிட்டேன்? ஏன் என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுற? என்னை இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிற? நான் கொஞ்சம் தான் அழுதேன், அடுத்த செகண்ட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிற. ஏன்டா? ஏன் ஏன் இப்படி என்ன பார்த்துக்கிற? அப்படின்ற மாதிரி க்யூட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் பெட்டை விட்டு இறங்கி அவனுடைய ஹேண்டை அப்படியே க்யூட்டாக பிடிக்கிறான். பிடிச்சிட்டு, பார்த்து மெதுவாவா மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வெளில வரான். அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறோம். டே அந்த சேரில் உட்காந்துருக்கான். அப்படியே ஜேகே ஐஸ் ஃபுல்லாக டேஸோட அவனுடைய ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, இன்னும் வலிக்குதா? குட்டி பாப்பா, ஏன் மம்மாவை அழுக வைக்கிறீங்க? மம்மா அழுதாங்கன்னா நான் உடஞ்சிருவேன். தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. டேடிக்கு பயமாக இருக்குல்ல? ஜேகே எனக்கு ஒன்றும் இல்லை, இது நார்மல் தான். நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? வா வீட்டுக்கு போகலாம், வா. இல்லை இல்லை, நீ நீ எப்பயுமே இப்படிலாம் பண்ணதில்லை. நான் நிறைய வாட்டி உன்னை பார்த்துருக்கேன், ஆனால் இன்னைக்கு நிறைய வாட்டி இப்படி பண்ணுற. பயமாக இருக்கு, பார்த்துட்டே போயிடலாம். சார், டாக்டர் கூப்பிடுறாங்க. ஆ, வா பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அவ்வளோ அழகாக அவனுடைய ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு க்யூட்டாக அப்படியே ரொம்ப ஸ்லோவாக நடந்து கூட்டிகிட்டு போகிறான். பார்த்து பார்த்து உட்காரு. என்னாச்சு தான்? இன்னும் டேட் இருக்குல்ல? டேப்லெட் எல்லாம் கரெக்டாக தானே சாப்பிட்டுட்ருக்க? ஆ, கரெக்டாக தான் சாப்பிட்றேன். அப்புறம் என்னாச்சு? டாக்டர், என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு வலிக்குதுன்னு சொன்னான். விட்டு விட்டு வலிக்குதுன்னு சொல்கிறான். பயமாக இருக்கு, அதான் அதான் கூட்டிகிட்டு வந்தேன். பாப்பா ஓகே தானே? பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? விட்டு விட்டு வலிக்குதா? ஆமாம் டாக்டர், ரொம்பலாம் இல்லை, லைட்டாக. சரி வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். டாக்டர், என்னாச்சு? பாப்பா இப்போ ஓகே தானே? பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நார்மலான பெயின் தான். ஓகே ஓகே. நீங்கள்? நான் 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 வந்து அவனோட அவனோட அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஐஸில் அப்படியே டீயர்ஸ் தேங்கி நிற்கிது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் கையை ரெண்டையும் அப்படியே போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அவன் அவ்வளோ க்யூட்டாக உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அது நான் நான் அவனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி டேவை தான் பார்க்குறான். டே அப்படியே க்யூட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு ஐஸ் ஃபுல்லாக டேஸோட, அவன் என்னோட புருஷன்.
அப்படின்னு சொல்லிட்டு டே அந்த டாக்டரை பார்க்காமலே ஜேகேவை மட்டுமே பார்க்குறான். ஜேகேவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான், தியாங், ஆ ஆமாம் டாக்டர், அவன் தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் ஒரு குட்டி ஐ கான்டெக்ட் போகுது. அவ்வளோ இல்லை, ஜேகேவோட ஐஸ் ஃபுல்லாக டேஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட டேவை மட்டுமே பார்க்குறான். டேவோட ஐஸில் அவ்வளோ லவ், ஒரு குட்டி ஸ்மைல், க்யூட்டாக ஜேகேவோட ஐஸை மட்டுமே பார்க்குறான். ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, சொல்ல முடியாத ஹாப்பினஸில் இருக்கான். ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவன் இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் இன்னைக்கு தேவோட வாயிலிருந்து அவன் என் புருஷன் அப்படின்னு சொன்னது ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் தேவோட ஐஸை மட்டுமே பார்க்குறான். இப்போ டே தான் ரொம்ப ஸ்லோவாக ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவனுடைய ஹேண்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். ஜேகேவும் க்யூட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ஜேகே நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ஜேகே. இது அப்பப்போ சின்ன சின்னதாக ஒரு பெயின் வரும், அவ்வளோதான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படி பெயின் வந்து போனால் அவன் எப்படி நார்மலாக இருப்பான்? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஜேகே, நீங்கள் என்ன வந்ததுலேருந்து தேவை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கீங்க. வயிற்றுக்குள்ளே உங்களுடைய பேபி இருக்குது. கொஞ்சம் அதை பற்றி யோசிங்க, சரியா? இல்லை, பாப்பாவுக்கு ஓகே தானே? உங்கள் தேங்க்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கார். நான் கொடுத்த டேப்லெட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுங்க. அவரை கொஞ்சம் நிறைய வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லா இருக்கார். இன்னும் டேட் இருக்குது. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வராங்க. ஜேகேவோட ஹேண்டை டே அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கான். அப்படியே விரற்கு ஒருத்தர் அவ்வளோ க்யூட்டாக பிடிச்சிட்டு 2 பேரும் வாக் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஜேகேவோட இன்னொரு ஹேண்டில் டேவோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், டேப்லெட்ஸ், அது எல்லாமே ஜேகேவோட இன்னொரு ஹேண்டில் பிடிச்சிருக்கான். ஆனால் ஜேகே எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டுருக்கான். குட்டியாக ஒரு ஸ்மைல் கூட இல்லை. அவன் அப்படியே ரொம்ப அமைதியாக வந்துக்கிட்டு இருக்கான். டே அப்பப்போ டர்ன் பண்ணி ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு அவ்வளோ க்யூட்டாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம டே தான் ஜேகே 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 என்ன பாப்பா, கால் வலிக்குதா? கொஞ்ச நேரம்டா, கேப் புக் பண்ணிட்டேன், வந்துட்டுருக்கான். அதெல்லாம் இல்லை. அப்புறம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக வர? ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப சைலண்ட்டாக வர, என்னாச்சு? ஒன்றும் என்னன்னு சொல்ல. எதுக்கு இப்போ சிரிக்கிற? இல்லை, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன சொன்னேன் டாக்டர்கிட்ட? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லையே. எனக்கு நல்லா கேட்டுச்சு. என்ன சொன்னேன் சொல்லு. அது 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 வந்து எதுக்கு அடிக்கிற? டாக்டர் கேட்கும்போது சொல்ல வேண்டியதானே? தேவங்க என் பொண்டாட்டின்னு ஏன்டா சொல்லலை? அது இது அது இதுன்னுட்டு இருக்கேன். சொல்லு, அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு. நான் உங்ககிட்ட அப்போவே கேட்கணுன்னு நினச்சேன். உங்க செவிலியும் உன்னை விட்டு கேட்கணுன்னு நினச்சேன். சொல்லு, ஏன்டா அப்போ சொல்லலை? டாக்டர் கேட்கும்போது ஏன்டா சொல்லலை? இல்லை, நான் தான் உன்னுடைய பிரதர் ஆச்சு, எப்படி புருஷன் சொல்கிறது? நீ தானே சொல்லியிருக்க
உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது நான் யாருன்னு டாக்டர் கேட்கும்போது நீ என்ன உன்னோட பிரதர்னு சொன்ன. உனக்கு ஞாபகம் இருக்கா? அதனால தான் இப்போ டாக்டர் கேட்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் சைலண்ட்டாக இருந்துட்டேன். நீ அந்த டாக்டர்கிட்ட நான் உன்னோட பிரதர்னு சொல்லியிருக்க. இப்போது நான் நீ என்னோட பொண்டாட்டின்னு சொன்ன அப்புறம் வந்து திட்டுவேன். யாருக்கிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் உன்னோட பிரதர் ஆச்சே. ஆ ஆ ஏய் ஏய் வலிக்குதுடா. வலிக்கட்டும்டா பொறுக்கி நாயே. என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன? நீ என்னோட பிரதரா? என்னோட பிரதரா? நீ தானடா சொன்ன நான் உன்னோட பிரதர்னு. ம் சொல்லு. நீ தானே சொன்ன. ஏய் என்ன பண்ற? இங்க வாடா. இங்க வான்ட்டேன். ஓடுன ஓடி வந்து பிடிச்சிருவேன். என்ன? ஆ ஆ, ஆ. ஏய் காது வலிக்குதா? விட்றா விட்றா விட்றா. என்ன சொன்ன? நான் உன்னோட பிரதரா? ஆ சொல்லு. சொல்லு நான் உன்னோட பிரதரா? ஆமாம் நீ தானே சொன்ன. நீ என்னோட பிரதர்னு. சொல். நீ தானே சொன்ன. நமக்குள்ள இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது. நீ என்னோட பிரதர் அப்படின்னு நீ தானே சொன்ன. ஆஹா டி 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 டி, காது வலிக்குதுடா. டி 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 டி. என்ன சொன்ன? நான் உனக்கு டேவா? நான் உனக்கு டேவா? சரி சரி. பாப்பா 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 வலிக்குது பாப்பா. நடு ரோடுறா அது. எல்லாரும் பார்க்குறாங்கடா. எவன் பார்த்தா எனக்கு என்னடா? சொல்லு. நான் உன்னோட பிரதரா? சொல்லு நான் உன்னோட பிரதரா? ஏய் பொண்ணடி. இட்ரி வலிக்குது. ரொம்ப வலிக்குது. புருஷன் பாவம்ல. ம் விடு. அப்புறம் எதுக்குடா இப்போ என்ன பிரதர்னு சொன்னேன்? சும்மா விளையாட்டுக்கு. என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல. கோவம் நிறையா வருது. ம் இப்படி தானே இருந்திருக்கேன் எனக்கும். சரி சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காதா. சாரி. ம் ம், இன்னொரு வாட்டி சொல்ல. என்னது? ம் அந்த டாக்டர்கிட்ட சொன்னி சொல்ல. ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ம் எனக்காக ஒரே ஒரு வாட்டி சொல்ல. அப்படியா? கிட்ட வா. ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிட்ட போகிறான். நீ நான் என்னோட உன்னோட பிரதர். ஏய் ஏய் என்ன? ஏய் சொல்லுடா ஒரே ஒரு வாட்டி. அதான் சொல்லிட்டனே பிரதர். போங்க. டேய் என்னடா பிரதர்ன்னுட்டு இருக்க? டேய் நான் உன் புருஷன்டா. அப்படியா? அச்சச்சோ இது எனக்கு தெரியாதே. டேய் டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதடா. அந்த டாக்டர் கேட்கும்போது மட்டும் என் புருஷன் சொன்னேன்ல. இப்போ சொல்லுடா என்ன பிரதர்ன்ற? நீ தானே சொன்ன நான் உன்னோட பிரதர்னு. அதான் திருப்பி சொல்கிறேன். நீ என்னோட பிரதர். ஹலோ பிரதர். டாக்ஸி புக் பண்ணிட்டீங்களா? எங்கே டாக்ஸி? எனக்கு கால் வலிக்குது. எங்கே பிரதர் டாக்ஸி? ஏய் பிரதர் பிரதர்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதடா. அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா பிரதர்? உண்மையாக சொன்னால் கசக்க தான் செய்யும் பிரதர். ஏய் ஓடாத நில்லு. ஏய் பார்த்து போட கீழே கீழே விழுந்துடாத. ஏய் பாப்பா கீழே விழுந்துடாத பாப்பா. ஆ பாப்பா. ஏய் தியாங் பார்த்து தியாங். போகம் பாப்பா அடி ஏதாவது பட்டுருச்சா? ஆ வலிக்குதா? ஆ ஏ ஓகே தானே? ஆ நீ ஓகே தானே? ஜேகே எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஓகே தான். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் டேவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் போகாம பார்க்கவே இல்லை. ஆனால் டேவோட ஐஸ் மொத்தமும் போகம் மேலே தான் இருக்கு. போகம் அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். இப்போ தான் ஜேகே அப்படியே நிமிர்ந்து போகமாக பார்க்குறான். போகம் ஜேகே எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். தியாங் எப்படி இருக்க தியாங்? நல்லா இருக்கியா?
ஆ நல்லா இருக்கேன். சாரி தான். என்னால் உன்னை வந்து பார்க்கவே முடியல. ம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. அதனால தான் வந்து பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் உன்னை வந்து பார்க்கவே முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ம் ஆம், இப்போ எத்தனை மந்த் உனக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? டேப்லெட்டெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றியா? அப்படின்னு சொல்லிட்டு பூகம் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கான். ஜேகேவும் டேவும் அப்படியே மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிட்டு அப்படியே பூகமை மட்டுமே பார்க்குறானுங்க. ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, அது டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ எத்தனை மந்த்து? அது 7 மந்த் ஆகுது. ஓ, 7 மந்த் ஆயிடுச்சா? சாரி தான், என்னால் வந்து பார்க்கவே முடியலண்ணா. ம் டேப்லெட்டெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றல்ல? ஆ சாப்பிட்றேன். ஏன் தயா கொஞ்சம் பார்த்து நடக்கக்கூடாது? ம் 7 மந்த் ஆகுது. இப்படியே நடப்ப? ம் பார்த்து போகலாம்ல? ம் நான் வந்து பிடிக்கலனா நீ கீழே விழுந்திருப்பல்ல? ம் கொஞ்சம் பார்த்து போகலாம்ல? புகம் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அப்படியே பூகமோட ஹேண்டை பிடிக்கிறான். அவன் வாய்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரக் ஆகுது. டீக்கி அப்படியே பார்க்குறான். ஐம் சாரி. என்ன? எதுக்கு சாரி சொல்கிற? இல்லை, இதெல்லாம் என்னோட தப்பு தானே. அதான் ஐம் சாரி. தான் என்ன பேசிகிட்டு இருக்க? ஆ இதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும்ல இப்படி நடக்கும்ன்றது. அப்படியே நீ சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பூகம் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகே அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்கான். இல்லை பூகம், இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் தானே உன் மனசை கெடுத்தது. நீ இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தானே. அது உன்கிட்ட நிறைய வாட்டி யோசிப்பேன். உன்கிட்ட வந்து பேசணும், சாரி சொல்லணும்னு தோணும். ஆனால் உன்னை பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு தெரில போகும். அதனால தான் வரல. இல்லைன்னா நான் உன்னை வந்து பார்த்துருப்பேன். எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. தியாங், என்ன பேசிகிட்டு இருக்க? ஆ நீ ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்? ம் எனக்கு எப்படியும் இது நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ தான் என்கிட்ட சொல்லிட்டல்ல. ம் என்கிட்ட சொல்லாமல் செஞ்சியா? இல்லைல்ல, என்கிட்ட சொல்லிட்டு தானே செஞ்ச. அப்படி இருக்கும்போது எதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற? நான் தான் கொஞ்சம் ஓவராக இமேஜின் பண்ணிட்டேன். எப்படி நீ எனக்கு கிடைச்சிருவேன்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே போகும், சாரிடா. பரவாயில்ல விடு. இப்போ ஹாப்பியாக இருக்கல்ல? ம் அப்படின்னு சொல்லிட்டு பூவம் கேட்டுக்கிட்டே டேவோட ஹேண்டு தான் பார்க்குறான். டேவோட ஹேண்ட் ஒரு ஹேண்ட் பூகமோட கையில் இருக்கு. அவனுடைய இன்னொரு ஹேண்ட் ஜிகேவோட ஹேண்டை அப்படி டைட்டாக விரல் கோர்த்து அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். அவன் அதை பார்த்த செகண்ட் பூகமோட ஹேண்டை டக்குன்னு எடுத்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ பூகம் அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகேவை பார்த்தா அப்படியே ஒரு பெயிண்ட் கலந்த ஒரு ஸ்மைல், ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறான். ஜேகே அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம தான் ஜேகே. ஆ பாப்பா, என்னாச்சு? ஏன் அப்படி நிற்கிற? ஆ ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தியாங். ஆ என்ன போகும்? ஒரு கப் காஃபி? ஆ ஏய், ஒரு கப் காஃபி சாப்பிட்லான்னு தானே சொன்னேன். ஏன்டா இப்படி பார்க்குற? ஆ ஜேகே, ஒரு கப் காஃபி? ம் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் 2 பேத்தையும் பார்க்குறேன். அதான் கேட்குறேன். ஏன் என் கூடலாம் காஃபி சாப்பிட மாட்டிங்களா என்ன? ஆ
ஒரு கப் காஃபி தானே கேட்குறேன். ஆ என்னதையா? என்ன ஜேகேவை பார்க்குற? ஓ, ஜேகே பெர்மிஷன் கொடுக்கணுமா என்ன? ஆ அப்படியெல்லாம் இல்லை போகும். ஜேகே என்ன சொல்கிற? போகலாமா? ம், உனக்கு ஓகே தானே? ம், ப்ளீஸ் போகலாமே அப்படின்ற மாதிரி அவன் கண்ணாலேயே க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். இப்போ வரைக்கும் ஜேகேவோட ஹேண்ட் டேவோட ஹேண்டுக்குள்ளே இருக்க. அவன் அப்படியே க்யூட்டாக கேட்குறான். அந்த ஹேண்டை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு கேட்குறான். அவன் அவ்வளோ க்யூட்டாக கண்ணாலே கேட்டுட்ருக்கான். இப்போது போகம் தான் அவனுடைய ஹேண்டை பார்க்குறான். அவனுடைய ஹேண்ட் டேவோட ஹேண்டுக்குள்ளே இருக்கு. அப்படியே பார்த்தவன் ஆப்போசிட்டில் ஜேகேவோட ஹேண்டை பார்க்குறான். ஜேகேவோட ஹேண்ட் டேவோட ஹேண்டை அப்படியே விரலோட விரல் கோர்த்து அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். அதை பார்த்த செகண்ட் டக்குன்னு அவனுடைய ஹேண்ட் எடுத்துடுறான். எடுத்துட்டு அப்படியே டேவை க்யூட்டாக ஒரு பெயின் கலந்த ஒரு ஸ்மைலோட பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகேவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்துட்டே சொல்லிகிட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த ஸ்ட்ரீட்லேயே பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அங்கே தான் 3 பேரும் போகிறாங்க. நம்ம ஜேகே தான் டேவை அவ்வளோ அழகாக பேம்பர் பண்ணி ரொம்ப பேபி மாதிரி பார்த்துக்கிறான். அப்படியே தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கான். போகம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் ஒரு குட்டி ஸ்மைலோட அவனுடைய பெயினை கொஞ்சம் கூட வெளில காமிக்காமல் ஒரு குட்டி ஸ்மைலோடையே உட்காந்துட்ருக்கான். ஜேகே தான் டேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு, பாப்பா உனக்கு ஓகே தானே? கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டியா? நான் வேணா ஏதாவது ஹெல்ப்? இல்லை ஜேகே, ஓகே தான். தியான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா சொல்லு, அங்கே சோஃபாவில் போய் உட்காந்துக்கலாம். இல்லை சேரே ஓகே தான். நான் நல்லா தான் உட்காந்துருக்கேன். ஓ, சரி. பெரர் 2 காஃபி 1 மில்க். போகம் என்னாச்சு? அது மில்க் வேணாமா? வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணவா? இல்லை எனக்கு காஃபியே ஓகே. காஃபி? தியாங் நீ தான் காஃபி குடிக்க மாட்டல்ல? உனக்கு தான் காஃபி பிடிக்காதல்ல? இல்லை இப்போது பழகிக்கிட்டேன். ஓ சாரி, உன்கிட்ட கேட்காமலே. இல்லை பரவாயில்ல ஜெகே, உனக்கு? எனக்கு காஃபி ஓகே. பெரர் 3 காஃபி. அப்புறம் தயா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓ, சாரிடா. எதுக்கு சும்மா சாரி சொல்லிட்டே இருக்க? இல்லை, அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து பார்த்துருக்கணும். நிறையா ஒர்க்கு பிஸி, அதனால தான் வந்து பார்க்க முடியல. சாரி. இப்போ எப்படி இருக்க? வீடெல்லாம் ஓகேவா? அம்மா கிட்ட பேசுனியா? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அம்மா அப்பப்போ ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஓ, சரி. ஜேகே, உனக்கு எல்லாமே ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் சார். காஃபி. பாப்பா என்னாச்சு? ஓகே தானே நீ? என்னாச்சு சார்? பார்த்து வர மாட்டிங்களா? சாரி சார். தியாங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகம் அவனுடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் டேவோட ஹேண்டை பிடிக்கலான்னு வருவான். ஆனால் அதுக்குள்ள நம்ம ஜேகே டேவோட ஹேண்டை பிடிச்சி ஃபுல்லாக அந்த காஃபி எல்லாத்தையும் தொடச்சி விட்டு அவ்வளோ அழகா ரொம்ப சாஃப்டாக ஊதி கொடுத்துட்ருக்கான். அப்படியே ஜேகேவோட ஐஸில் அப்படியே டீயர்ஸ் தேங்கி நிற்கிது. போகம் அப்படியே பார்க்குறான். டேவோட ஹேண்ட் ஜேகேவோட ஹேண்டு மேலே இருக்கு. அவள் அப்படியே பார்க்குறான் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட. உனக்கு ஓகேவா? ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகலாமா? இல்லை ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே, நீ எதுக்கு அழுகிற? எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக தான், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. போகம் அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் டேவை மட்டுமே பார்க்குறா.
ஜேகேவை பார்த்துட்டு அப்படி அவனுடைய ஹேண்டை தான் பார்க்குறான். அவனுடைய ஹேண்ட் ஜேகேவோட ஹேண்டுக்குள்ளே இருக்குது. அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ வலிக்குது. ஆனால் அவன் வெளியில் எதுவும் பெருசாக காமிச்சிக்கவே இல்லை. ஆனால் அவன் மனசுக்குள்ள அப்படி வலிக்குது. ஆனால் வெளியில் ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே தேவியும் ஜேகேவை மட்டுமே பார்த்துட்ருக்கான். உசுர உருவி எடுக்குதே, மனசும் கிடந்து தவிக்குதே, கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே. ஓ, கசந்து போன ஒவ்வொரு நினைப்பும் சுட்டு எரிக்குதே. இதுதான் இனி நிஜமா, வலிதான்